इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मंगलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्. இதுவரையில விநியோக்திரி ஸ்ருதிஹி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துண்டு அதுலயும் விபக்தி ஸ்ருதி எடுத்துண்டு அதுலயும் த்விதீயா திருத்தீயா இந்த விபக்திகளை எடுத்துண்டு அங்கத்துவம் எப்படி தெரியறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தா. இப்போ சப்தமி விபக்தியை எடுத்துண்டு அந்த சப்தமி விபக்தியினால எப்படி சம்பந்தா தெரியறது அப்படிங்கிறத காண்பிக்க போறா. எப்படின்னு பாருங்க, யதாஹவனியே ஜுஹோதி அப்படிங்கிறது இதுக்கு உதாரணம். இது ஆஹவனீயஸ்ய ஹோமாங்கத்வம் சப்தமி ஸ்ருத்யா அவகம்யதே அப்படின்னு நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, வாக்கியம் என்ன இருக்கு? யதாஹவனியே ஜுஹோதி அப்படின்னு இருக்கு. நாம இதுக்கு முன்னாடி தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம் பார்த்தோம். அந்த தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ஹூ தாத்துவானது எந்த கர்மாவை அனுவாதம் பண்ணினது? அக்னிஹோத்திர கர்மா. அக்னிஹோத்திர கர்மாவை அனுவாதம் பண்ணினது. அதை நாம எப்படி தெரிஞ்சுட்டோம்? அங்க ஹூ தாத்து தானே இருக்கு, அக்னிஹோத்திரம்னு அந்த ஹோமத்துடைய பெயர் இல்லையே. ஆனாலும் நம்ம எப்படி தெரிஞ்சுட்டோம்? இல்ல இல்ல திருத்தீயால ததீன் இடத்துல இருக்கக்கூடிய கரணத்துவம் தெரிஞ்சது. அக்னிஹோத்திர பிரகரணே வர்த்ததே. சமீச்சீனம் சமீச்சீனம். அக்னிஹோத்திர பிரகரணே இதம் வாக்கியம் படிதம் அஸ்தி இதி கிருத்வா ஹூ தாதுஹு தத்ர அக்னிஹோத்திர ஹோமமேவ போதயதி. சமீச்சீனம் அஸ்தி. இருக்கட்டும். இப்ப எதுக்காக இதை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, இப்ப இந்த ஹூ தாத்துவுக்கு இந்த ஹோமஹா தான் அர்த்தா அப்படின்னு நம்ம எதை வச்சுன்னு முடிவு பண்றோம்? பொதுவா இருக்கக்கூடிய ஹூ தாத்து எடுத்துண்டு அப்படின்னு கேட்டா, பிரகரணத்துல படிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அந்த பிரகரணம் எந்த கர்மாவினுடையதுன்னு தெரிஞ்சுண்டு ஹூ தாத்துவானது அக்னிஹோத்திர கர்மாவை சொல்றது. ஜோதிஷ்டோமின ஸ்வர்க காமோ எஜேத அப்படிங்கிறது எஜு தாத்து சோமயாகத்தை சொல்றது, ஜோதிஷ்டோமத்தை சொல்றது. இப்படி எல்லாம் முடிவு பண்றோம். அப்போ இன்ன கர்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிரகரணம் உதவியா இருக்கு இல்லையா? ஆனா இப்படியும் சில வாக்கியங்கள் இருக்கு. ஒரு பிரகரணம் ஆரம்பிச்சு படிக்கப்படாத அங்கங்க படிக்கப்பட்ட வாக்கியங்கள் இருக்கு, பிரகரணம் இல்லாத படிக்கப்பட்ட வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு என்ன பேரு தெரியுமோ? அனாரபிய அதீதானி. எழுதி வச்சுக்கணும். அனாரபிய அதீதானி, அனாரபியாதீதானி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரகரணம் ஆரம்பிச்சு அதுல படிக்கப்பட்டது இல்லை, பொதுவாக படிக்கப்பட்டது. இப்படி பொதுவாக படிக்கப்பட்ட வாக்கியங்களை நாம ஒரு குறிப்பிட்ட கர்மா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சரியா? இப்படி பிரகரணம் இல்லாமல் படிக்கப்பட்ட வாக்கியங்களுக்கு என்ன பேரு? அனாரபிய அதீதம். இப்ப நம்ம ஒரு உதாரணம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, யதாஹவனியே ஜுஹோத்தின்னு. இது அப்படித்தான் இருக்கு. யதாஹவனியே ஜுஹோத்தின்னு இருக்கா இல்லையா? இப்ப இந்த ஜுஹோத்தில ஹூ தாதுனுடைய அர்த்தா ஹோமஹா என்ன ஹோமஹா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இது ஒரு பிரகரணத்தை படிக்கப்படல, அதனால இந்த ஹோமஹான்னு ஒரு இந்த ஹோம விசேஷத்தை குறிப்பிட முடியாது. சரி, அதனால இப்ப என்ன ஆயிடுத்து தெரியுமோ? இப்படி இந்த அனாரபியாதீதமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறது. என்னன்னு பார்த்தா, இப்ப பாருங்க,
யதாஹவனீயே அப்படின்னு சப்தமி விபக்தியந்த பதமா இருக்கா இல்லையா? அப்போ ஆஹவனீய அக்னிஹி இருக்கே, அந்த அக்னிதான் அதிகரணம்னு தெரியறது. கிரகே ராமஹா அஸ்தி, பூதலே கடஹா அஸ்தி இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூதலத்துக்கு அதிகரணத்துவம் தெரியறதா இல்லையா? பூதலம் தான் அதிகரணம் அப்படின்னு தெரியறதா இல்லையா? எப்படி தெரிஞ்சது? பூதலே கடஹான்னு சொல்லும் பொழுது சப்தமி விபக்தினால அதிகரணத்துவம் பூதலே அஸ்தி, பூதலம் அதிகரணம் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? அத போல இங்கேயும் யதாஹவனீயே ஜுஹோதிங்கிற இடத்துல ஆஹவனீயா அக்னிஹி ஆதாரஹா, ஆதாரோதிகரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா வியாக்கரண சூத்திரம். அப்போ இந்த ஆதாரஹா இது அக்னிஹி, ஆஹவனீய அக்னின்னு தெரியறது. அடுத்தாப்புல நம்ம என்ன கேள்வி கேட்போம்? எந்த ஹோமத்துக்குப்பா ஆஹவனீய அக்னிஹி அதிகரணம் அப்படின்னு கேட்டா குறிப்பிட்ட ஹோமஹான்னு சொல்லவே முடியாது. குறிப்பிட்ட ஹோமம் சொல்ல முடியாதுன்னா அப்ப இந்த ஹூதாத்து எந்த ஹோமத்தை சொல்லணும்னு கேட்டா ஹோமத்வாவ சின்னத்தை சொல்லிடும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எந்தெந்த ஹோமஹா உண்டோ அத்தனை ஹோமத்துக்கும் அதிகரணம் ஆஹவனீயா அக்னிஹி அப்படின்னு இந்த வாக்கியத்துல இருந்து நமக்கு தெரியறது. புரியுறதா? அப்ப நம்ம என்ன கேட்க கூடாது? இந்த ஹோமத்துக்கு அதிகரணம் எது அப்படின்னு கேட்கவே கூடாது. எல்லா ஹோமத்துக்கும் தானே இது சொல்லி கொடுக்கறது. ஒருவேளை இந்த வாக்கியம் ஒரு குறிப்பிட்ட பிரகரணத்துல இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? உதாரணத்துக்கு அக்னிஹோத்திர பிரகரணத்தை இந்த வாக்கியம் இருக்குன்னு வச்சுட்டு பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்? அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு இந்த வாக்கியத்தினால ஆஹவனீய அக்னிஹி அதிகரணம்னு தெரியும், அவ்வளவுதான். ஆனா இப்ப அப்படி இல்லை, அனாரபியாதீதமாக இருக்கிறதுனால ஹோம மாத்திரம் பிரதி ஆஹவனீயா அக்னிஹி அதிகரணம் பவதி அப்படின்னு இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. இந்த வாக்கியத்துக்கு இப்ப அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? अत्र एकः संशयः अनारभ्य अधीतम् इति भवता उक्तम्। अनारभ्य अधीतम्, अनारभ्य इति विसर्गो नास्ति, अनारभ्य अधीतम्। अनारभ्य इत्युक्ते न आरभ्य। एवम् एकं प्रकरणं न आरभ्य पठितम्। ஓ, ஏகம் பிரகரம் ந ஆரம்பியம். ஒரு குறிப்பிட்ட பிரகரணம் அக்னிஹோத்திர பிரகரணம் அப்படின்னு எதுவும் இல்லை, தனியா ஒரு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, எதுக்கும் சம்பந்தம் இல்லாம படிக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கியம். ஓஹோ, அதுதான் அனாரபிய அதீதம். சரியா? அப்போ இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எந்த ஹோமத்வாவ சின்னம் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஆஹவனீயா அக்னிஹிதான் ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சிருது இல்லையா? இது நம்ம இதையும் சேர்த்தே தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட விசேஷமான இடத்துல இந்த பதே ஜுஹோதின்னு இருக்கு. அந்த ஹோமஹா அந்த பசுவினுடைய குழம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பண்ண வேண்டியது, அந்த வைக்க வேண்டிய இடத்துல, அது மண்ணா இருந்தாலும் எந்த இடமா இருக்கோ அந்த இடத்துல பண்ண வேண்டியது. அந்த மாதிரி சில விசேஷங்கள் விதிக்கப்பட்டிருந்தால் அங்க ஆஹவனீயா போகாது. ஏன்னா இது சாமானிய சாஸ்திரம், அது விசேஷ சாஸ்திரம். இதையும் மனசை வச்சுக்கணும். அப்ப என்ன தெரியுது? இந்த மாதிரி விசேஷ சாஸ்திரங்கள் இல்லாத இடத்துல ஹோமத்தினுடைய ஆதாரகாவாக எது இருக்கும்? ஆஹவனீய அக்னி இருக்கும். இப்ப நல்லா அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? இப்போ இதுல இந்த ஆஹவனீயா அக்னி ஹோமம் பிரதி அதிகரணம் பவதி அப்படிங்கிற விஷயம் எந்த விபக்தியினால தெரிஞ்சது? சப்தமி விபக்தி. அப்போ இங்க அங்கத்துவம் தெரிஞ்ச அடுத்து சப்தமி விபக்தியினால இல்லையா? பாருங்க, யதாஹவனீயே ஜுஹோதி இதி ஆஹவனீயஸ்ய ஹோமாங்கத்துவம். அங்கத்துவம் கேன பிரகாரேனா அப்படின்னு கேட்டா கரணத்வேனா இருக்கும், இது வேணா சொல்லலாம். அத போல இந்த இடத்துல ஆதாரத்வேனா இல்லையா? ஹோமாங்கத்துவம் கேன பிரகாரேன அதிகரணத்வேன ஆதாரத்வேன தத் கதம் ஞாயத்தே சப்தமி ஸ்ருத்யா அவகம்யதே. இப்ப இந்த வாக்கியத்தின் நல்லா அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? ஏவம் அந்யஹா அபி விபக்தி ஸ்ருத்யா விநியோகா ஜ்ஞேயா. இதை போலவே வேற மற்ற விபக்திகளாலையும் அங்கங்க நாம சம்பந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி? இப்ப இந்த கிரந்தத்துல இல்ல, நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். மைத்ராவருணாய தண்டம் பிரயச்சதி அப்படின்னு இருக்கு. வாக்கியம் எழுதி வச்சுக்கணும். மைத்ராவருணாய தண்டம் பிரயச்சதி. இப்போ இந்த மைத்ராவருணாய அப்படிங்கிறது மைத்ராவரண சம்பிரதானகமா இருக்கு. இப்போ தண்டதானம் பிரதி மைத்ராவரணஸ்ய அங்கத்துவம்.
சதுர்த்தி இல்லையா? விபக்தி. சதுர்த்தி விபக்தியா தெரியறது. தண்ட தானம் பண்றோம், அந்த அவர்கிட்ட கொடுக்கணும். தீட்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்டத்தை அவர்கிட்ட கொடுக்கணும், மைத்ராவருணன்கிட்ட கொடுக்கணும். இல்லையா? வாக்கியம் தத்ர மைத்ரா வருணாய தண்டம் பிரயச்சதி. ஓ, தண்டம் பிரயச்சதி. தண்டம் பிரயச்சதி. யதீக்ஷித தண்டம் பிரயச்சதின்னு வாக்கியம் வருது இல்லையா? சரி, இப்போ நமக்கு இந்த இடத்த சதுர்த்தி விபக்தினால அங்கத்துவம் தெரிஞ்சது, சம்பந்தா தெரிஞ்சது. அங்கத்துவங்கிறது அடுத்த ஸ்டெப். முதல்ல சம்பந்தா தெரிஞ்சது. எல்லா இடத்துலயும் விபக்தினால என்ன தெரியும்? முதல்ல சம்பந்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சம்பந்தா என்ன சம்பந்தான்னு நம்ம அப்புறம் தெரிஞ்சுப்போம். இருக்கட்டும். இப்போ பஞ்சமி விபக்தி உதாரணம் சொல்லட்டுமா? அக்னேஹே திருணான் அபச்சினோதி. அக்னேஹே அக்னியிடம் இருந்து, திருணானி அபச்சினோதி தள்ளி வைக்கிறான்னு அர்த்தம் வருது. இதே மாதிரி இன்னொன்னு பிரசித்தமா சொல்லட்டுமா? நம்ம ஸ்மார்த்தத்துல இருக்கு, பார்ப்போம். உத்தரார்த்தாத் ஸ்விஷ்டகிருத்தே சமவத்யதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்விஷ்டகிருத்துக்காக என்ன பண்றோம்? ஹவிஸ்னுடைய ஒரு பாகத்துல இருந்து எடுத்துக்கிறோம். உத்தரார்த்தாத். இப்ப இந்த இடத்துல அபாதானம் தெரிகிறது. உத்தரார்த்தாத் ஸ்விஷ்டகிருத்தே சமவத்யதி. இப்போ இதெல்லாம் பஞ்சமி பக்தினாலதான் அந்த சம்பந்தம் தெரிகிறது இல்லையா? அதே மாதிரி ஷஷ்டி. ஷஷ்டி நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லலினாலும் சம்பந்தத்தை சொல்லிடும். எஜமானஸ்ய யாஜ்யா. எஜமானஸ்ய யாஜ்யான என்ன அர்த்தம்? எஜமான கருத்திருக்க உச்சாரணம், உச்சாரண சாத்தியம் அப்படின்னு அர்த்தம். எஜமானனால சொல்லப்பட வேண்டியது யாஜ்யா. அந்த மந்திரங்கள் எஜமான கருத்துக்கம்னு அர்த்தம். எஜமானஸ்ய யாஜ்யா இல்லையா? இந்த இடத்த ஷஷ்டி விபக்தினால நமக்கு சம்பந்தா தெரியறது. இப்போ எல்லா விபக்தியும் பெரும்பாலும் வந்துட்டு பாருங்க. திவிதியா, திருத்தீயா, சப்தமி, இந்த மூணு இந்த கிரந்தத்திலே சொல்லிட்டார். சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி நம்ம பார்த்தோம் உதாரணம். இப்போ வந்துருச்சு. இத மனசை வச்சிருந்தா என்ன சொல்றார் அவர்? ஏவம் அன்யஹா அபி விநியோகஹ. கதம் விநியோகஹ? விபக்தி ஸ்ருத்யா விநியோகஹ ஜ்ஞேயஹ. இப்போ இது வரையில இந்த ஸ்ருதி 3 வகையா இருக்குன்னு முதல்ல ஆரம்பிச்சார் இல்லையா? விதாத்ரி, அபிதாத்ரி, விநியோக்திரின்னு. அந்த விநியோக்திரியும் 3 வகையா இருக்குன்னு பிரிச்சார். எப்படி இந்த 3 வகை? விபக்தி ஸ்ருதி, சமான அபிதான ஸ்ருதி, சமான பதஸ்ருதி இல்லையா? இப்படி 3ஆ பிரிச்சார். 3த்துல இது வரையில் எதை நிரூபிச்சிருக்கார் கிரந்தக்காரர் அப்படின்னு கேட்டா விபக்தி ஸ்ருதியை நிரூபிச்சிருக்கார், சொல்லி கொடுத்துட்டார். இப்போ அடுத்தாப்புல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா சமான அபிதான ஸ்ருதியே சொல்லணும். அபிதானி அப்படின்னு அர்த்தம். அபிதானம்னா வாச்சகம். உதாரணத்துக்கு கடபதஸ்ய கடஹா அர்த்தா. கடஹாங்கிற அர்த்தத்தை சொல்றது எதுன்னு கேட்டா கட சப்தா இல்லையா? அத போல இப்ப நாம உதாரணம் பார்க்க போறோம், அது பார்த்தா புரியும். பசுனா எஜேதா அப்படின்னு ஒரு உதாரணம். என்னது? பசுனா எஜேதா. இதுல முதல்ல இந்த பசுனாங்கிற பதத்தை எடுத்துப்போம். பசுனா அப்படிங்கிற பதம் ஒரு பதமா இருக்கு. இதுல 2 அம்சம் இருக்கு. என்னென்னது? பசு அப்படிங்கிறதான பிராதிபதிக்கம், அதுக்கப்புறம் திருத்தீயா விபக்தி டா பிரத்யா. டா பிரத்யத்துக்கு இன ஆதேசா வந்தால் பசுனா அப்படின்னு ஆறுது இல்லையா? இருக்கட்டும். இப்ப அந்த திருத்தீயா பக்திக்கு என்ன அர்த்தா? திருத்தீயா பக்தினால நமக்கு எதெல்லாம் தெரியறது? கரணத்துவம் தெரியும். சமீச்சீனம், கரணத்துவம் தெரியறது. ஒரு அங்கத்துவம், அதான் ஹோமம், ஹோமம் சம்பந்தம் தெரியறது. கரணத்துவம் தெரியறது. சம்பந்தாங்கிறது சம்பந்த விதியா தான் தெரியும். அத சொல்லாது, சப்தத்தினால சம்பந்தம் தெரியாது. ஓகே. திருத்தீயா விபக்தினால என்னென்ன தெரியுதா? விபக்தினால பார்த்தா நமக்கு பசுனா அப்படின்னு பதத்தை பார்த்தால் என்னென்னலாம் வரும்? திரவியம், பும் பசுவும் தெரியறது. ஆமா, பும் பசுவும் தெரியுது. அப்ப பும்ஸ்துவம் தெரியறது. ஒரு பசுவா நிறைய பசுவா? அப்போ ஏகத்துவம் தெரியறது. அப்போ இந்த திருத்தீயா விபக்தினால 3 விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. என்னென்ன விஷயங்கள்? கரணத்துவம், கரணத்துவம், ஏகத்துவம், ஏகத்துவம். இப்படி 3 விதமான அர்த்தங்கள் தெரிய வருது. சரியா? இப்ப பாருங்க, ஒரே பிரத்யத்தினால 3 விதமான அர்த்தங்கள் தெரிந்தாலும்
அந்த மூன்று அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தம் பிரதானமா இருக்கும், முக்கிய விசேஷமா இருக்கும். மற்ற ரெண்டும் அந்த முக்கிய விசேஷத்துல போய் பிரகாரமாக சேரும். நம்ம ஏற்கனவே இந்த முக்கிய விஷயத்தை பார்த்திருக்கோம். ஒவ்வொரு தார்சனிக்கால் எப்படி சொல்வான்னு பார்த்திருக்கோம் இல்லையா? முக்கிய விசேஷம் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், அதுல மற்றவைகள் போய் விசேஷணமாக சேரும். அத போல இந்த மூன்று அர்த்தங்கள்ல எந்த அர்த்தா, மூன்று அர்த்தங்களுமே பிரத்யத்திலிருந்தா தெரியறது, தெரிந்தாலும் இந்த மூன்றுத்துல ஒண்ணுதான் முக்கிய விசேஷமா இருக்கும். அப்படி எது முக்கிய விசேஷமா இருக்கும்னு நினைக்கிறேன்? கரணத்துவம் தான் முக்கிய விசேஷமா இருக்கும். சமீச்சீனம், கரணத்துவம் தான் முக்கிய விசேஷமா இருக்கும் இல்லையா? அந்த கரணத்துவத்துல எந்த ரெண்டு போய் சேர்றதுன்னு கேட்டால், அதே பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கின்றதான ஏகத்துவம் பும்ஸ்துவம் போய் சேர்றது, கரணத்துவத்துல போய் சேர்றது. சரியா? சரி, இப்போ பாருங்க, இந்த பும்ஸ்துவம் கரணத்துவம் ஏன் மத்த எந்த ஒரு பதத்துடைய அர்த்தத்திலையும் போய் சேராம இதே பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கின்ற கரணத்துவத்திலையும் ஏன் போய் சேரணும்? பக்கத்துல பசு பதம் இருக்கு, அந்த பதத்துடைய அர்த்தா பசுகு, அங்கேயும் போய் சேரலாம். அதே மாதிரி பசுனா எஜேதங்கிறதுல எஜ் தாத்து இருக்கு, தாத்துடைய அர்த்தா யாகா, அங்கேயும் போய் சேரலாம். இல்லையா பிரத்யா இருக்கு இல்லையா, ஆக்கியாத பிரத்யா இருக்கு, அதெல்லாம் போய் சேரலாமே. ஏன் இந்த பும்ஸ்துவம் ஏகத்துவம் மெனக்கட்டு அந்த கரணத்துவத்தில் தான் போய் சேர்றது? கேள்வி புரிஞ்சுதா? கிரியாபதத்துல பும்ஸ்துவம் லிங்கத்துவம் லிங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, சேராது. அப்போ பசு பதத்துல சேரலாம். பசு பதத்துடைய அர்த்தத்துல போய் சேரலாமா இல்லையா? பிராதிபதிக்கம் பசு, அதுல சேரலாம் இல்லையா? சேரலாம் இல்லையா? இல்ல, அது ஆனா அது அங்கமா இருக்கிறதுனால அதுலதான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, இந்த பும்ஸ்துவம் ஏகத்துவம் கரணத்துவம் இந்த மூணும் ஒரே பிரத்யத்தினால சொல்லப்பட்டது தானே. அப்போ இந்த ரெண்டும் அமுக்கியமா இருக்கக்கூடிய ரெண்டும், முக்கிய விசேஷமா இருக்கக்கூடியது எது? கரணத்துவம். மற்ற ரெண்டு அர்த்தங்கள் இருக்கே பும்ஸ்துவம் ஏகத்துவம், இந்த ரெண்டும் நான் எங்க போய் சேர்றது அப்படின்னு தேடிட்டு இருக்கு. எந்த முக்கிய விசேஷத்துல போய் சேரலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல எந்த அர்த்தா உபஸ்திதமா இருக்கும், எந்த அர்த்தம் முதல்ல அங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டா, அதே பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற கரணத்துவம் தானே முதன்மையா வந்து நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன். நான் ஒரு வகுப்புல படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. பக்கத்து வகுப்புலயும் ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாரும் இந்த செக்ஷன் சொல்றோம் இல்லையா, ஒரே வகுப்பு தான், செக்ஷன் வேறன்னு வச்சுப்போம். நான் ஏல இருக்கேன், பில இருக்காங்க. இப்போ எனக்கு உதவிக்கு யாராவது வேண்டி இருக்கு. நான் ஏ செக்ஷன்ல உட்கார்ந்து இருக்கேன். இப்போ நான் பி செக்ஷன்ல போய் கூப்பிடுவேனா, அல்லது ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடியதான என் பக்கத்துல இருக்கக்கூடிய அவர்களை நான் உதவிக்கு கூப்பிடுவேனா? முதல்ல எனக்கு யாரு மனதுல தோணுவா? நான் மனதுல தோணுவாங்கிறது லௌகிக பாஷையா சொல்லிட்டு இருக்கேன். புத்தியில யாருடைய நினைப்பு முதல்ல வந்துடும், உபஸ்திதி வரும். ஏ செக்ஷன்ல பக்கத்துல இருக்கக்கூடியவாதான் முதல்ல வரும் இல்லையா? இதுல இருந்து தாண்டி நம்ம அங்க போறதுக்கு வேற காரணம் இல்லை. எப்போ தாண்டி போவோம் தெரியுமா? இந்த 3 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்காதவா, இவ எனக்கு உதவி பண்ணவே மாட்டா அப்படின்னு சொன்னா நான் அங்க போவேன். எனக்கு இவாளை விட்டுட்டு நான் அங்க இன்னொருத்தர்கிட்ட அடுத்த செக்ஷன்ல இருக்கவாளுகிட்ட உதவி கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருந்தால் நான் போவேன். அப்படி இல்லாத பட்சத்துல முதல்ல உபஸ்திதமா இருக்கிறது இவங்களை தானே நான் கூப்பிட்டுப்பேன். இது புரியுறது இல்லையா? இப்ப அதே மாதிரி நியமம் தான் எங்கேயும் பாருங்க. இந்த பசு அப்படிங்கிறது பிராதிபதிகம், தாங்கிறது திருத்தியா பக்தி இருக்கே நான் அப்படிங்கிறது அது பிரத்யா. இந்த பிரத்யத்துல 3 விதமான அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த 3 அர்த்தத்துல ஒண்ணு முக்கிய விசேஷமா இருக்கு, மற்ற ரெண்டும் எங்க போய் சேர்றதுன்னு பார்த்துட்டு இருக்கு. அப்ப முதல்ல அந்த ரெண்டுத்துக்கும் எது உபஸ்திதமா இருக்கும்? பசுதான். அப்படி சொல்லக்கூடாது, கரணத்துவம். கரணத்துவம். அப்போ முதல்ல இந்த ரெண்டு என்ன ஆயிடும்? ஒரே பிரத்யத்தினுடைய அர்த்தமாக, அதாவது இந்த பாருங்க,
ஏகத்துவம் பும்ஸ்துவம் இந்த ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய பிரத்யா எதுவோ திருத்தியா விபக்தி அதுதானே கர்ணத்துவத்தையும் சொல்றது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், சமான அபிதான ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்கோம். சமானம் பொதுவானது அப்படின்னு என்ன அர்த்தம், ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய பும்ஸ்துவத்தை சொல்லக்கூடிய பிரத்யா எதுவோ அதுதான் இந்த கரணத்துவத்தையும் சொல்றது இல்லையா. அப்போ இந்த பும்ஸ்துவம் ஏகத்துவம் எங்க போய் சேரும், கரணத்துவத்துல போய் சேரும். கரணத்துவம் முக்கிய விசேஷமாக இருப்பதற்கு தகுதி உடையதா இருக்கு. ஒருவேளை அதுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுப்போம், தகுதி இல்லைன்னு நம்ம அதை வேற எங்கேயா போய் சேர்க்கலாம். தகுதி உடையதா இருக்கு இல்லையா. இப்ப நல்லா புரிஞ்சுதா எப்படின்னு. கரணத்வேன அன்வேதின்னு சொல்லலாமா, கரணத்துவே அன்வேதி, கரணத்வே அன்வேதி. பும்ஸ்துவம் ஏகத்துவம் ச கரணத்வே அன்வேதி. இப்ப நல்லா புரிஞ்சுதா இது எப்படின்னு. சரி, இந்த இடத்துல இந்த பும்ஸ்துவம் கரணத்துவம் பும்ஸ்துவம் ஏகத்துவம் கரணத்வேயேவ அன்வேதின்னு சொல்றோம் இல்லையா. இந்த அன்வேதி அப்படிங்கிறதுக்கு எது காரணமா சொன்னோம், ஏன் இது மற்ற இடத்துக்கு போகாம இங்கேயே அன்வைக்கிறது. சமான பிரத்யேக சமான அபிதான ஸ்ருதேஹே அப்படிங்கிறது ஸ்ருதியின் காரணத்தினால், ஹேதோ பஞ்சமி, சமான அபிதான ஸ்ருதி இருப்பதினால் அப்படின்னு அர்த்தம். சரியா. இப்ப நல்லா பங்கி இந்த அர்த்தம் புரிஞ்சுதான். பங்கியை பாருங்க. பசுனா யஜேதா இத்யத்ர ஏகத்துவ பும்ஸ்துவயோஹோ, ஏகத்துவத்திற்கும் பும்ஸ்துவத்திற்கும் காரகாங்கத்துவம், காரக அன்வயித்துவம் அப்படின்னு அர்த்தம். காரகாங்கத்துவம் நாம காரக அன்வயித்துவம். எதனால, சமான அபிதான ஸ்ருத்யா பவதி. சரியா. இப்ப பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா. ஒவ்வொரு பதத்துக்கும் பங்கியில இருக்கக்கூடிய பதத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கா. இப்ப அதே மாதிரி பாருங்க. யஜேதா இத்யாख्यात அபிஹித சங்க்யாயாக பாவனாங்கத்துவம் சமான அபிதான ஸ்ருதே. அதே மாதிரிதான் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கேயும். பதார்த்தங்கள் பொருட்கள் வேறு. பாருங்க, யஜேத அப்படிங்கிற இடத்துல எஜு தாத்து இருக்கு. எப்படி நம்ம பசுனாங்கிற இடத்துல ரெண்டா பிரிச்சுட்டோம், பசுங்கிறது பிராதிபதிக்கம் திருத்தியா விபக்தின்னு, அத போல யஜேத அப்படிங்கிறது எஜு அப்படிங்கிறது பிரகிருதி, அதை தனியா வச்சுக்கோங்க. யாகா அர்த்தா அது பாட்டி ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த ஆக்கியாத பிரத்யத்தை எடுத்துக்கோங்க. ஆக்கியாத பிரத்யத்திலிருந்து நமக்கு என்னென்னலாம் தெரிகிறது அப்படின்னு கேட்டால் கிருதிஹி தெரிகிறது. சரியா. அதுக்கப்புறம் சங்கியா தெரியறது, ஒருத்தன் பண்றான்னு தெரியறதா இல்லையா. எஜயத்தான்னு சொன்னா ஒருத்தன் பண்ணணும்னு தெரியறதா இல்லையா. அப்ப சங்கியா தெரியறதுன்னு தான் அர்த்தம். ஆமா. இப்ப இதுல இருந்து ஏகத்துவம் தெரியறது, நமக்கு ஏகத்துவம் தெரியறது. எதனால, இந்த ஆக்கியாத பிரத்யத்தினால. அப்போ நல்லா கவனிங்கோ. ஆக்கியாத பிரத்யத்திலிருந்து ரெண்டு அர்த்தங்கள் தெரியறது. ஒன்னு யத்னா ஆர்த்தி பாவனா கிருதிஹி, இன்னொன்னு சங்கியா. தெரிகிறதா. இப்போ இந்த ரெண்டுத்துல எது முக்கிய விசேஷமாக இருப்பதற்கு தகுதி உடையதா இருக்கு, யோக்கியமா இருக்கு அப்படின்னு கேட்டால் கிருதிஹி, ஆர்த்தி பாவனா. அப்போ இதுல இந்த சங்கியாவானது போய் விசேஷணமாக சேர்றது, பிரகாரமாக சேர்றது. சரிதானே. பிரகாரமாக இந்த சங்கியா சேர்றது. சரி, இப்போ இந்த சேர்றதுன்னு சொல்றோமே, இந்த சங்கியா ஏன் அந்த ஆர்த்தி பாவனாவில தான் போய் சேரணும். அதே யஜேதாங்கிற பதத்துல நான் இப்ப அபிதா ரெண்டுத்துக்கும், அதாவது சங்கியாவையும் கிருதியையும் சொல்லக்கூடிய பிரத்யா ஒண்ணு, சமான அபிதான ஸ்ருதி அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் ஒண்ணா இருக்கு. நான் இப்ப அதையும் தாண்டி பதத்துக்கு போறேன். ஒரு பதம்னு சொன்னா அதுல யாகாவும் வந்துடும். புரியுறதா. பதம்னு சொன்னா யாகாவும் வந்துடும், ஆர்த்தி பாவனாவும் வந்துடும். ஏன்னா எஜேதன் தானே ஒரு பதம். அப்ப அந்த பதம்னு சொன்னா எத்தனை பதார்த்தங்கள் அதுல தெரியுது பாருங்க. யாகா தெரியறது, கிருதிஹி தெரியறது, சங்கியா தெரியறது. இதே சமான அபிதா, அதாவது ஏக பிரத்யய கம்யத்துவம். நல்லா கவனிங்க, நான் என்ன டேர்ம் யூஸ் பண்றேன்னு. ஏக பிரத்யய கம்யத்துவம், இந்த தர்ம எதுல இருக்கு? கிருதிஹி. எதுல இருக்கு? இது பாருங்க, நான் பதத்தை மறுபடியும் இது சாஸ்திர அபியாசத்துக்காக சொல்றேன். ஏக பத கம்யத்துவம்
கம்யத்துவம் அப்படிங்கிற தர்மஹா, இப்போ கடத்துவம் அப்படிங்கிற தர்மஹா எது எதுல இருக்கும்? சிகப்பு கடத்துல இருக்கும், கருப்புல இருக்கும், எல்லா கடத்துலயும் இருக்கும். சரிதானே? கடத்துல இருக்குமா இல்லையா? எல்லா கடத்துலயும். அது போல இப்ப நான் இந்த எஜேத அப்படிங்கிற ஒரு பதத்தை முழுக்க எடுத்துக்கிறேன். எஜேத இது பத கம்யத்துவம் அப்படிங்கிற தர்மஹா எது இதுல இருக்காங்க? யாகத்துல இருக்கணும். யாகத்துல இருக்கு, சமீச்சீனம். அதே மாதிரி கிருதியில இருக்கு, சங்கியாவிலையும் இருக்கு. எஜேதங்கிற பத கம்யத்துவம் இந்த மூணுத்துலயும் இருக்கும். இப்ப நான் சொல்ற அடுத்தாப்ப சொல்ற நல்லா கவனிங்கோ. ஆக்கியாத பிரத்யய கம்யத்துவம் இந்த தர்மஹா எங்கெங்க இருக்கு அப்படின்னு எஜேதா இத்தியத்ர, அதே உதாரணத்தை எடுத்துட்டு எஜேதா இத்தியத்ர ஆக்கியாத பிரத்யய கம்யத்துவம் அப்படிங்கிற இந்த தர்மஹா எது எதுல இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். சங்கியாவும் சங்கியால இருக்கு. சமீச்சீனம். சங்கியாயாம் வர்த்ததே, கிருதௌ வர்த்ததே, யாகே நபவதி, யாகே நபவதி, யாகே ஏக பிரத்யய கம்யத்துவம் நபவதி. ஏன்னா ஒரு அந்த பிரத்யத்தினால யாக தெரிகிறதா? இல்ல. நம்ம எஜேதா இதி ஏகபத கம்யத்துவம்னு சொன்னா அப்போ யாகா சேர்ந்துடும். அதே எஜேதா இத்தியத்ர ஆக்கியாத பிரத்யய கம்யத்துவங்கிற தர்மத்தை எடுத்துட்டோம்னா அது யாகத்தை வராது. கிருதியிலையும் சங்கியாவில மட்டும்தான் வரும். சரியா? இருக்கட்டும். இப்ப இந்த ஏக பிரத்யய கம்யத்துவம் அப்படிங்கிற தர்மத்தை வச்சுட்டு நாம என்ன பண்றோம்னு கேட்டா, சங்கியாவ அதே பிரத்யத்தினால தெரிகின்றதான ஆர்த்தி பாவனாவில பிரகாரமாக சேர்க்கிறோம். ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷமாயிடுறது. அதுல போய் உட்கார்றது எது? இந்த சங்கியா. ஏன் இந்த சங்கியா அங்கதான் போய் உட்காரணுமா? அதே பதத்தினால் தெரிகின்றதான யாகத்தை போய் சேரக்கூடாதான்னு கேட்டா, இங்கிருந்து இது வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆக்கியாத பிரத்யத்துல அதே பிரத்யத்தினால தெரிகின்றதான ஆர்த்தி பாவனா எனக்கு முக்கிய விசேஷமா வேண்டாம், நான் யாகத்துக்கு போய் உட்கார்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல. அதனால என்ன ஆயிடுறது? சங்கியாயாக ஆர்த்தி பாவனாயாம் அன்வயா. இங்க காரணம் என்னவா சொல்லணும்? ஏக பிரத்யய கம்யத்துவம் தான். சரியா? இப்ப ரெண்டுத்துக்கு உதாரணம் ரெண்டும் ஒரே மாதிரி இடம் தான். அதாவது உதாரணத்துடைய ஸ்தலம் வேறா இருந்தாலும் பிரகாரம் ஒண்ணுதான், ப்ராசஸ் ஒண்ணுதான், திங்ஸ் வேறு. புரிஞ்சுது இல்லையா? ரெண்டுதும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இப்ப நான் அடுத்த இன்னொரு உதாரணம் சொன்னேன் பாருங்க. இது இடமே வேறு. அதாவது யாகா இருக்கு, எஜேதாங்கிறது யாகா. இந்த யாகா எங்க போய் பிரகாரமாக சேரும்? யாகா எஜேத அப்படின்னு இருக்கா இல்லையா? அங்க எத்தனை பதார்த்தங்கள் இருக்கு? எஜி தாத்தோஹோ அர்த்தா யாகா, ஆக்கியாத பிரத்யார்த்தா கிருதிஹி சங்கியா இப்படின்னு 3 இருக்கு. இதுல இந்த யாகா எங்க போய் பிரகாரமாக சேரும்? கிருத்திலையும் இதுலயும் போய் சேரும். கிருத்தியில தான் போய் சேரும். கிருத்தியில தான், சங்கியால போய் சேராது. ஏன்னு கேட்டா ஆக்கியாதார்த்தமா இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா தான் முக்கிய விசேஷம், சங்கியா இல்ல. சங்கியா ஓகே. இந்த சாஸ்திரப்படி ஆர்த்தி பாவனாயாக ஏவ முக்கிய விசேஷத்துவம். அப்போ நல்லா பாருங்க, பிரகிருத்தியர்த்தமாக இருக்கக்கூடிய யாகா ஆர்த்தி பாவனாயாம் பிரத்யார்த்த பூத ஆர்த்தி பாவனாயாம் கிருதோ பிரகாரத்தின் அன்வேதி. சரியா இருக்கா? சரி. இப்படி யாகா இந்த பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனையில போய் சேர்றது, இதற்கு எது காரணம்? ஏன் இந்த நம்ம இந்த ஒரு நியமம் படிச்சிருக்கோமா? பிரகிருதி பிரத்யயௌ சஹ அர்த்தம் ப்ரூதஹ தயோஸ்து பிரத்யய பிராதான்யேன அப்படின்னு ஒரு நியமம். பிரகிருதியும் பிரத்யயாவும் அர்த்தத்தை சொல்றதா இருந்தாலும் பிரத்யார்த்தமா எது இருக்கோ அதுதான் பிரதானம். அந்த வகையில எஜேத அப்படிங்கிற இடத்துல எஜு தாத்துவானது ஒரு அர்த்தத்தை சொல்றது. பிரகிருத்தியா இருக்கக்கூடிய எஜு தாத்துவானது ஒரு அர்த்தத்தை சொல்றது. பிரத்யேகாவா இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யா இருக்கே அது ஒரு அர்த்தத்தை சொல்றது. இந்த 2 அர்த்தத்துல எது பிரதானமா இருக்கு அப்படின்னு கேட்டால் பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய
ஆர்த்தி பாவனா தான். சரியா? இது ஒரு அம்சம். நான் இன்னொன்னு சொல்றேன் இதே மாதிரி. பசுனான்னு முதல்ல ஒரு பதம் பார்த்தோம் இல்லையா? பசுனா எஜேத்து தானே வாக்கியம். இப்ப இந்த பசுனா அப்படிங்கிற இடத்துலயும் பசுங்கிறது பிராதிபதிகம். பிராதிபதிகஸ்ய அர்த்தா பசு. அதே மாதிரி திருத்தீயா விபக்தி இருக்கு. இந்த திருத்தீயா விபக்தியினுடைய அர்த்தா ஏகத்துவம், பும்ஸ்துவம், கரணத்துவம் இப்படி 3 இருந்தாலும் அதுல காரகம் தான் பிரதானமான அர்த்தா. பிரத்யார்த்தான்னு பார்த்தா 3மே தான். ஆனா அதுலயும் பிரதானமா இருக்கக்கூடியது கரணத்துவம். சரியா? இப்போ நம்ம இந்த வாக்கியத்துல எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்க. பிரகிருத்தியர்த்தா பசு, பிரத்யார்த்தா ஏகத்துவம், பும்ஸ்தம், கரணத்துவம். இப்ப இந்த 4 அர்த்தங்கள் இருக்கு பசுனாங்கிற இடத்துல. பசுனா அப்படிங்கறத 4 அர்த்தம் இருக்கு. இந்த 4 அர்த்தத்துல எது பிரதானமா இருக்கு? கரணத்துவம். இந்த கரணத்துவத்தில் தான் ஏகத்துவம், பும்ஸ்துவம் போய் சேர்றதுன்னு பார்த்தோம். அத போல பிரகிருத்தியர்த்தா பசு இருக்கே, அது எங்க போய் சேரும்? அதுவும் கூட கரணத்துவத்துல தான் சேரும். பிரத்யார்த்தமா இருக்கக்கூடிய நம்ம இப்பதானே பார்த்தோம். பிரகிருதி பிரத்யோ சக அர்த்தம் குருதான் நியமம் பார்த்தோம் இல்லையா? பிரகிருதிங்கிறது இதுதானே, பசு பதத்துடைய அர்த்தம் தானே. அப்போ அந்த பிரகிருத்தி அர்த்தா எங்க போய் சேர்றது? பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய கரணத்துவத்துல போய் சேர்றது. இப்போ இங்க எது காரணம் அப்படின்னு கேட்டா ஏக பதஸ்ருதி, ஏக அபிதான ஸ்ருதி சொல்ல முடியாது. ஏன்னா பிரகிருதிங்கிறது வேற பிரத்ய, அதாவது பசுனாங்கிற இடத்துல பாருங்க, நல்லா பாருங்க, திருத்தீயா விபக்தினால 3 அர்த்தம் தெரிஞ்சது. ஏகத்துவம், பும்ஸ்துவம், கரணத்துவம். இந்த ஏகத்துவம், பும்ஸ்துவம், கரணத்துவத்துல சேரும் பொழுது சமான அபிதான ஸ்ருதின்னு சொன்னோம். அபிதான சொல்லக்கூடிய அந்த பிரத்யா ஒண்ணு. இங்க அப்படி சொல்ல முடியாது. பசுங்கிறது பிராதிபதிகம் தனி. அதனால நம்ம என்ன சொல்றோம்? சமான பதஸ்ருதின்னு சொல்றோம். ஒரு பதத்துல இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம்? சமான பதஸ்ருத்யா பசோஹோ பிரகிருத்தியர்த்தஸ்ய பசோஹோ பிரத்யார்த்தே கரணத்துவே அன்வயா. இப்போ இதுக்கு என்ன காரணம்? சமான அபிதான ஸ்ருதி காரணமா, சமான பதஸ்ருதி காரணமா? சமான பதஸ்ருதி. இப்ப நல்லா புரிஞ்சது இல்லையா? இப்ப இதே மாதிரிதான் எஜேதாங்கிற இடத்துலயும் பாருங்க. எஜு தாத்து பிரகிருத்தியர்த்தா. பிரத்யார்த்தா 2 இருக்கு. ஒன்னு சங்கியா, இன்னொன்னு கிருதி. அதுல சங்கியா முக்கியம் இல்லை, கிருதி தான் பிரதானங்கிறதுனால இப்போ கிருதியில பிரகிருத்தியர்த்தமா இருக்கக்கூடியதான யாகத்தை போய் சேர்க்கணும். சேர்க்கிறதா இருந்தால் சமான அபிதான ஸ்ருதியை காரணம் காட்டுவோமா, சமான பதஸ்ருதியை காரணமா சொல்லுவோமா? சமான பதி காரணாத். சமான பதஸ்ருதி காரணம். இப்ப நல்லா புரிஞ்சுதா எப்படின்னு? நான் ஒரு தடவை இப்போ படிச்ச விஷயத்த அப்படியே அனுவாதம் பண்றேன். அதை அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கரணத்துவே ஏகத்துவ பும்ஸ்த்வயோஹோ அன்வயே காரணம் கிம் இத்யுக்தே சமான அபிதான ஸ்ருதி காரணம். புரிஞ்சுடுதா? பிரத்யார்த்தபூத கரணத்துவே பிரகிருத்தியர்த்தஸ்ய பசோஹோ அன்வயே காரணம் கிம் இத்யுக்தே சமான பதஸ்ருதி. இப்ப நான் பசுனாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லிட்டேன். அடுத்தது எஜயதாங்கிற இடத்த சொல்றேன். ஆக்யாத பிரத்யார்த்த பூதே யத்னே இத்யுக்தே ஆர்த்தி பாவனாயாம் பிரத்யார்த்த ஆக்யாத பிரத்யயஸ்யைவ அர்த்தः சங்க்யா தஸ்யாஹ சங்க்யாஹ ஆர்த்தி பாவனாயாம் அன்வயே கிம் காரணம் இத்யுக்தே கா யுக்திஹி வர்த்ததே இத்யுக்தே சமான அபிதான ஸ்ருதிஹி காரணம். அவகதம் வா? एवमेव आख्यातार्थ आर्थी भावनायां प्रकृत्यर्थस्य यागस्य अन्वये का युक्तिः वर्तते किं कारणम् इत्युक्ते समान पदश्रुतिः कारणम्. सम्यक् अर्थः अवगतः वा? अतः ग्रन्थकार எழுதுறார். இங்க பாருங்க, பங்கில வச்சு பாருங்க. பசுனா யஜேத இத்யத்ர
ஏகத்துவ பும்ஸ்த்வயோः சமான அபிதான ஸ்ருத்யா காரகாங்கத்வம் ஏகः விஷயः சமாப்தः. அடுத்தது பாருங்க, யஜேத இதி ஆக்யாத அபிஹித சங்கியாயாः பாவனாங்கத்வம். அந்த பாவனாவும் எப்படி வந்தது, எப்படி தெரிஞ்சது? அதே ஆக்கியாதத்தினால்தான் தெரிஞ்சது. சரியா? பாவனாங்கத்வம் சமான அபிதான ஸ்ருதேஹே ஏவ சமான அபிதான ஸ்ருத்யா ஏவ அங்கத்வம் அவகம்யதே. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டா? இப்போ அடுத்தது பாருங்க, பதஸ்ருத்யாச்ச யாகாங்கத்வம் யாகஸ்ய ஆர்த்தி பாவனாங்கத்வம் பதஸ்ருத்யா அவகம்யதே. ஏவமேவ பசோஹோ திருத்தீயா விபக்தியர்த்த கரணத்வே அன்வயः अपि பதஸ்ருத்யா ஏவ பவதி. நல்ல அர்த்தம் புரிஞ்சுட்டா? இப்போ பங்கி அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரா. என்ன விசாரா அப்படின்னு கேட்டா, சங்கியாயாக பாவனாயாம் அன்வயான்னு சொல்றேலே, இது எப்படி தகும்? சங்கியாங்கிறது எங்க இருக்கக்கூடிய சங்கியா நமக்கு தெரியறது. ராமஹா பட்டத்தின்னு நான் பொதுவா சொல்லியிருக்கேன். உடனே அடுத்தாப்புல என்ன புரிஞ்சுப்போம்? ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தி படிக்கிறாள், இப்படி இதுதான் சொல்லிப்போம். அப்போ அந்த சங்கியா எங்க இருக்கிறதா தெரியறது அப்படின்னா கர்த்தாவின் இடத்துல இருக்கிறதா தெரியறது. பட்டனங்கிற கிரியாவை யாரு பண்றானோ அவன்கிட்ட இருக்கிறதா தெரியறது. அப்போ சங்கியா எங்க அன்வயிச்சால் தேவலை? கர்த்தின் இடத்துல சரியா இருக்கும். ஆனா நீங்க என்னடான்னா இப்போ ஆக்கியாதார்த்தமான கிருத்தியில போய் அன்வயிக்கிறதுன்னு சொல்றேல, இது தகுமா? கேள்வி சரியா தானே இருக்கு அப்படின்னு கேள்வி. அப்போ என்ன பதில் அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க, இந்த ஆக்கியாத பிரத்தியத்தினால கிருதி தெரியறதுன்னு சொன்னோம் இல்லையா, ஆர்த்தி பாவனா. இந்த ஆர்த்தி பாவனாங்கிறது கிருதி தானே அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு கர்த்தா இல்லாமல் இருக்கவே இருக்காது. கிருத்தின்னு சொன்னாலே ஏதோ ஒரு கர்த்தாவின் இடத்துல ஆசிரியம் இருந்துட்டு ஆகும். கிருதிங்கிறது குணஹா தானே, யத்னஹா தானே. அதுக்கு ஒரு ஆசிரியா வேணும். அவசியம் ஒரு ஆசிரியா கர்த்தா ஒருத்தன் இருப்பான். அப்போ ஒரு ஆசிரியம் இல்லாமல் இந்த கிருதி இருக்க முடியாது என்பதனால இந்த கிருதியானது என்ன பண்ணும் தெரியுமோ? ஒரு கர்த்தாவை ஆக்ஷேபிக்கும். இதுதான் அர்த்தாபத்தி பிரமாணம் சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எது இல்லாமல் எதனால் இருக்க முடியாதோ, கவனிச்சுக்கோங்க, எது இல்லாமல் எது இருக்க முடியாதோ அது அதனை ஆக்ஷேபிக்கும். நியாயசாஸ்திரத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தா இப்படிதான் இருக்கும். தச்சப்தத்தையும் எச்சப்தத்தையும் சொல்லி சொல்லி அப்படியே பழக்கம் ஆறது இல்லையா? அது அப்படியே தமிழ்ல சொன்னா இப்படிதான் இருக்கும். எது இல்லாமல் எது இருக்காதோ அது அதனை ஆக்ஷேபிக்கும். அப்படின்னு என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்லை, ரொம்ப சுலபந்தான். இப்ப நான் என்ன சொன்னேன்? கிருதிஹி யத்னஹா அப்படிங்கிறது குணஹான்னு சொன்னோமா இல்லையா? இந்த குணஹா எது இல்லாமல் இருக்காது? ஒரு கர்த்தா திரவியம் இல்லாம இருக்காது. அதாவது அது ஏதோ ஒரு திரவியம் இருந்தா போறாது, கர்த்தா வேணும். குறிப்பிட்டு கர்த்தா வேணும். இந்த இடத்துல மட்டும் கர்த்தா தான் வேணும். அப்போ கிருதியானது எது எது இல்லாமல் கர்த்தா இல்லாமல் இருக்காதோ அது அதுன்னா எது? இப்ப எச்சப்தத்தினால நான் எதை எடுத்துட்டேனோ அதையும் இப்ப தச்சப்தத்தினால எடுத்துக்கணும். எதுங்கிறது எச்சப்தா, அதுங்கிறது தச்சப்தா. நான் முதல்ல எச்சப்தத்தினால எதை எடுத்துட்டோம்? யத் வினா யத் யத்வினா நபவதி அப்படின்னு அர்த்தம். யத் கிருதிஹி யத்வினா கர்த்தாரம் வினா நபவதி தத். முதல் யத் பதத்தினால நான் எதை எடுத்துட்டேனோ அதைத்தான் இப்போ முதல் தற்பதத்தினால எடுத்துக்கணும். சமீச்சீனம். கிருதிஹி கிருதிஹி தத் கிருதிஹி தம் ஆக்ஷிபதி கர்த்தாரம் ஆக்ஷிபதி. இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? எது கிருதியானது எது இல்லாமல் கர்த்தா இல்லாமல் திரவியம் ஒன்று ஆசிரியம் இல்லாமல் இருக்காதோ அது கிருதியானது அதனை கர்த்தாவை ஆக்ஷேபிக்கும். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? இதத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆக்ஷேப லப்யா. இப்போ கர்த்தாவானவன் இந்த சாஸ்திரப்படி, நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, வையாகரனாவுடைய மதப்படி
கர்த்தாவானவன் அந்த ஆக்கியாத பிரத்யத்தினாலேயே சொல்லப்படுகிறான். படதிங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யத்தினாலேயே கர்த்தாவானவன் சொல்லப்படுறான். ஆனா இந்த சாஸ்திரத்துல, மீமாம்சா சாஸ்திரத்துல கர்த்தாவானவன் எப்படி கிடைக்கிறான்? சப்தத்தினால கிடைக்கல. சப்தமானது நேரடியா அவனை சொல்லல. அவனை கர்த்தாவே சொல்றதுக்கு தனியா ஒரு சப்தா இல்லை. ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறான். புரிஞ்சிருக்கா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? அடுத்த கேள்வி நமக்கு வரும், ஏன் அப்படி? சப்தத்தினால சொன்னாதான் என்ன ஆச்சு, ரொம்ப சுலபமா கிடைக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு நியமஹா சொல்லித்தரேன் பாருங்க. அனன்யலப்யா சப்தார்த்தா, அனன்யலப்யா சப்தார்த்தா அப்படின்னு அர்த்தம். மற்ற எந்த பிரமாணத்தினாலையும் கிடைக்காத எது உண்டோ அதுதான் அந்த சப்தத்தினுடைய அர்த்தம். வேறு வகையில நமக்கு அந்த அர்த்தம் கிடைக்குமா இருந்தால் அதை சொல்றதுக்கு சப்தா தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் சாஸ்திர ரீதியாவே ஒரு உதாரணம் காமிக்கிறேன். அனன்ய லப்யதான சொன்னீங்க. அனன்ய லப்யா சப்தார்த்தா அப்படின்னு அர்த்தம். மற்ற ஒன்றினால் கிடைக்க பெறாதது எது உண்டோ அதுதான் சப்தத்தினுடைய அர்த்தம். இப்போ தத்னா ஜுஹோதி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த இடத்துல கரணத்துவம் ததியில தெரிகிறது இல்லையா? இந்த கரணத்துவம் கின் நிரூபித்தம் அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்திர ஹோம நிரூபித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல நடுவுல நிரூபிய நிரூபக பாவகான்னு ஒண்ணு இருக்கு, சம்பந்தா இருக்கு. அங்காங்கி பாவகாவும் இருக்கு, இருக்கா இல்லையா? அந்த அங்காங்கி பாவத்தை, சம்பந்தத்தை சொல்றதுக்கு ஏதாவது சப்தா இருக்கா? திருத்தியா விபக்தி. திருத்தியா விபக்தி கரணத்துவத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா நான் ஏன் இந்த உதாரணம் மெனக்கெட்டு சொல்றேன்னா, நம்ம இவர் முன்னாடி அந்த கேள்வி கேட்டார். நடுவுல இந்த சம்பந்தா தெரியறது பிரத்யத்துல இருந்து நீங்க சொல்ல, நான் இல்ல சம்பந்தா தெரியல, அது சம்பந்த விதையா தெரியுதுன்னு சொன்னேன். இது அதுக்காக மெனக்கெட்டு இந்த உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இந்த அங்காங்கி பாவகான்னு ஒரு சம்பந்தா தெரியறது இல்லையா? நமக்கு அவசியம் தெரியறது. ஆனா அதை சொல்றதுக்கு தனியா அத பதம் இருக்கா? இல்ல இல்ல, பதம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? கரணத்துவத்தை சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கு, ததிய சொல்றதுக்கு பதம் இருக்கு, ஹோமத்தை சொல்றதுக்கு பதம் இருக்கு. ஆனா ததிக்கும் ஹோமத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றதுக்கு பதம் இல்லை அப்படின்னு கேட்டா அதை பாருங்க. அந்த சம்பந்தா சம்பந்த விதையா அவபாசத்தே பாசத்தே, சம்பந்த விதையாயவ பாசத்தே. அந்த சம்பந்தம் தானாவே தெரிகிறது ரெண்டுத்துக்கும். இதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு வார்த்திகத்துல. இந்த பாச்சகஹா அப்படின்னு ஒரு பதம், அந்த இடத்துல நீங்க பார்த்தேன்னா பச்சுதாத்து பாக்கத்தை சொல்லும், பச்சுதாத்து பாக்கஹா அப்படிங்கிற அந்த கிரியாவை சொல்லும். அந்த பிரத்யேகா இருக்கு இல்லையா, அந்த அகஹான்னு முடியுது, அந்த அகஹா அக்கச்சு பிரத்யேகான்னு நினைக்கிறேன். அந்த பிரத்யேகா எதை சொல்றது? கர்த்தாவை சொல்லும். பாக்கத்தை சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கு, கர்த்தாவை சொல்றதுக்கு ஒரு பிரத்யேகா இருக்கு. பிரகிருதி பாச்சகால பச்சு தாத்து இருக்கு அந்த பாக்கத்தை சொல்றதுக்கு. அகஹா பிரத்யோப்யகஹா, அகஹா அந்த அக்கச்சு பிரத்யேகா இருக்கு, அது கர்த்தாவை சொல்றது. பாக்கயுக்த புனகர்த்தா ந கஸ்யாபி வாச்சியா. இப்ப ரெண்டும் தனித்தனியா தெரிஞ்சது. இந்த பாக்கத்துடன் கூடிய கர்த்தா அந்த பதத்துல இருந்து, அந்த பதத்துல எந்த சொல், எந்த அம்சமானது பாக்கத்துடன் கூடிய கர்த்தாவை சொல்றது? நல்லா பாருங்க. பாச்சகான்னு பதம் நமக்கு இப்ப என்ன தெரிகிறது? பாக கிரியா பாச்சகா ராமஹா அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? பாச்சகா ராமஹா. இப்ப என்கிட்ட வந்து ஸ்ரீராமஹா சொல்லியிருக்கா, உத்தவஹாவோ ஸ்ரீராமோஹோ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அத்த பாச்சகா ராமஹா அஸ்தி, அன்னஸ்ய பாச்சகா அயம். சரி, நான் மறுபடியும் கேட்கிறேன். சரி, பாச்சகா அயம் சொல்லிட்டேன், கஹா சஹா அப்படின்னு நான் பாச்சகா ராமஹான்னு சொல்லிட்டேன். ஆனா பாச்சகா கஹா, சமையல்காரன் யாரு அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். என்ன வித்தியாசமா கேட்கிறேன்?
அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? அப்போ நான் பதில் சொல்றேன் எப்படி, இந்த பாருப்பா, பாச்சகஹான்னு பதத்தை நீ உபயோகப்படுத்திருக்கேன். அதுல பச்சு அப்படிங்கிற அம்சம் சமையலை சொல்றது, பாக்கத்தை சொல்றது. அந்த அகஹாங்கிற பிரத்யா கர்த்தாவை சொல்றது. நல்லா பாருங்க, பாக்கத்தை சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கு, கர்த்தாவை சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கேன், இந்த சமையலினுடைய கர்த்தா இவன் அப்படின்னு. அந்த அம்சத்தை சொல்றதுக்கு எந்த பதம் இருக்கு? ராமஹா. அந்த ரெண்டு படத்தை சேர்த்து சொன்னா அந்த அர்த்தம் வந்துடும். பாச்சகஹா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அந்த பச்சு தாத்துவையும் அந்த பிரத்யத்தையும் சேர்த்து சொன்னா அந்த அர்த்தம், தனியா சொன்னா கிடைக்காது. அப்போ நல்லா பாருங்க, புரியல. இத பாருங்க, பச்சு தாத்து இருக்கா, சரி, பச்சு தாத்துக்கு என்ன அர்த்தம்? பாக்கா அர்த்தா. அந்த அக்கச்சு பிரத்யத்துக்கு என்ன அர்த்தா? கர்த்தான்னு அர்த்தா. இப்போ ரெண்டுத்தையும் நான் தனித்தனியா சொல்றேன். இப்போ தனித்தனியா சொல்லும் பொழுது பாக்க கர்த்தான்னு உங்களுக்கு தெரியறதா? பாக்கா கர்த்தா இப்படிதான் தெரியறது. பாக கிரியா நிரூபித கர்த்திருவம் ராமே அஸ்தி அப்படிங்கிறது தெரியறதா உங்களுக்கு? தனித்தனியா சொல்லும் போது தெரிய வருங்க. பச்சு அகச்சு ராமஹா இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப தெரியறதா உங்களுக்கு? ராமன் தான் சமையல்காரர் அப்படின்னு தெரியறதா உங்களுக்கு? தெரியல. ஆனா இப்போ தெரியும் பாருங்க, பாச்சகாக ராமஹா இப்ப தெரியறதா? அது எப்படி? அது முன்னாடி நான் இதே தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அந்த பச்சுங்கிற பிரகிருதியும் அகச்சு பிரத்தியும் சேரும் பொழுது அந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கேன், பாக நிரூபித கர்த்திருவம் அப்படிங்கிற ஒரு அம்சம், அது ரெண்டு பதங்கள் சேரும் பொழுது தானா தெரிகிறது. தானா தெரியறதுன்னு சொன்னா சம்பந்தத்தினாலே தெரிகிறது. அத சொல்றதுக்கு அங்க தனியா பதம் தேவையில்லை, சரிதானே? இது நம்ம பாக்க நிரூபித்த கர்த்திருவம் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஏதாவது பதம் இருக்கா? ராமே விததே. இப்ப பாச்சகாங்கிற பதத்திலேயே பாக்க நிரூபிதம் கர்த்திருவம், பாக்கஹாங்கிற அம்சம் பச்சு தாத்துவிலும் தெரிகிறது, கர்த்திருவம் அந்த பிரத்யத்தினால் தெரிகிறது. பாக்க நிரூபிதத்துவம், அந்த நிரூபிதத்துவம் எந்த அம்சத்தினால் தெரிகிறது? எந்த பதத்தினால் தெரிகிறது? அத சொல்றதுக்கு பதம் இல்லை. நம்ம சட்டுன்னு புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா நம்ம அத உள்ள போயிட்டு பாக்குறது இல்லை. அதை போய் பார்த்தாதான் நமக்கு என்ன தெரிகிறது? அந்த சம்பந்த விதையா அது தெரிகிறது, நிரூபகத்துவம் இல்லையா? இப்போ இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? இவ்வளவு நாள் நம்ம கவனிக்கலைன்னா கூட இதை பார்க்கறதுக்கு, இதை கேட்டதுக்கு அப்புறம் இப்ப புரியுறதா இல்லையா? ஆமா இப்படி இருக்கு அப்படின்னு தெரியறதா இல்லையா? அப்போ என்ன தெரிகிறது இந்த இடத்துல? அந்த சம்பந்தாவை சொல்றதுக்கு தனியா பதம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அது சம்பந்த விதையாவே தெரிஞ்சிடுறது, சம்பந்தப்படியா பிரகாரமாவே தெரிஞ்சிடுறது. அதனால அதை சொல்றதுக்கு என்ன வேண்டியது இல்லை? சப்தஹா வேண்டியது இல்லை. இது எல்லாரும் ஒத்துக்கிறோமா இல்லையா? இது மீமாம்சகால், நையாயிக்கால், வையாகரணா இப்படிலாம் இல்ல, எல்லாரும் ஒத்துக்கிறான், சரிதானே? எல்லாரும் பொதுவாதானே இப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஒத்துக்காம இருக்க முடியாது. ஏன்னா அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தத்தை சொல்றதுக்கு பதத்தை காமின்னு நம்ம கேட்கணும். யாராவது ஒருத்தர் நான் ஒத்துக்க மாட்டேன், எங்க சாஸ்திரத்துல இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப பதத்தை கொண்டு வான்னு கேட்கணும். அது முடியுமா? எல்லாரும் பாச்சகான்னு சொன்னா புரிஞ்சுருவா, சம்பந்தத்தை சொல்றதுக்கு பதம் கேட்க மாட்டான். அப்போ எல்லாருக்கும் இது பொதுவானது. அப்போ இந்த இடத்துல பதம் இல்லைன்னாலும் தவறு இல்லை. ஏன்னா அத சொல்றதுக்கு வேற ஒரு பிரகாரத்தினால கிடைச்சிடுறது, சம்பந்த விதையாவே தெரியறதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ சப்தா இப்ப எதுக்காக இது ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, சப்தா எப்பேற்பட்ட அர்த்தத்தை சொல்லுன்னு சொன்னா வேற எந்த பிரமாணத்திலையும் கிடைக்காத ஒரு அர்த்தமா இருந்தா மட்டும்தான் சப்தா சொல்லும். இப்போ நம்ம அந்த நிரூபக பாவகா சம்பந்தத்தினாலேயே தெரியறதுன்னு சொன்னதுனாலதான் அதை சொல்றதுக்கு தனியா பதம் வேண்டியது இல்லை. அது அந்நியலபியமா இருக்கு. அந்நியலபியம்னா என்னது? சப்தத்தை காட்டிலும் வேற ஒரு பிரகாரமாக, வேற ஒரு வழியாக, வேற ஒரு பிரமாணத்தினால தெரியறது, அந்நியலபியமா இருக்கு. அப்போ சப்தா எந்த மாதிரியான அர்த்தத்தை சொல்லும்? அனன்யமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் சொல்லும், சரிதானே? நல்லா புரிஞ்சுதா இந்த நியமஹா? இப்போ இந்த நியமத்தை நாம சப்தார்த்தா இப்ப பாருங்க, இந்த கர்த்தா அப்படிங்கிறவன் ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற கிருதினாலேயே ஆக்ஷேபிச்சு கிடைக்கிறானா இல்லையா? இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இப்படி அந்நியலபியமா இருக்கக்கூடிய கர்த்தாவை சொல்றதுக்கு தனியா பதம் தேவையில்லை. இப்ப புரிஞ்சுதான்? வையாக்கரனால் ஏன் வையாக்கரனால் என்ன சொல்றான்? சப்தத்தினாலேயே கர்த்தா கிடைக்கிறான்னு சொல்றான் இல்லையா?
மீமாம்சகால் ஏன் சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டா, வேற ஒரு பிரமாணத்தினாலேயே கிடைச்சிடுறான். வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்க பெறுகின்ற ஒருத்தனை சப்தஹா சொல்லணுங்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுதா இது? ஆனா அங்க ஒரு சந்தேகம் எனக்கு. ஏன் வையாக்கரனால ஏன் இதையே ஒத்துக்க கூடாது? அவ ஏன் செப்பரேட்டா சொல்றா? அங்கேயும் இதே நியமம் தான். பாருங்க, அவ என்ன சொல்றா தெரியுமா? ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா கிடைக்கிறான். சரியா? கர்த்தான்னா யாரு? கிருதி மாந்தனே. கிருதி இல்லாம கர்த்தான் ஆக முடியுமா? அப்போ இவனாலேயே கிருதி கிடைச்சிடுறது. கர்த்தான்னு சொன்னதுனாலே கிருதி கிடைச்சிடுறது. எப்படி மீமாம்சகால் கிருத்திய வச்சுட்டு கர்த்தாவை ஆக்ஷேபிக்கிறாளோ அத போல வையாகரணா என்ன சொல்றான்? கர்த்தாவை வச்சுட்டு கிருத்திய ஆக்ஷேபிச்சது கிடைக்குதுன்னு சொல்றான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்தந்த சாஸ்திரம் இல்ல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு, ஏன்னா காமெடியா இருக்கே இது அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அந்தந்த சாஸ்திர நிரூபண சைலிக்கு இது உதவுறது. இது இல்லாம பாத்தியா நீ சொன்னீங்களுக்காக நான் வேணும்னே வித்தண்டமா இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்க கூடாது. இது ஏதோ விளையாடுற ஒரு இடம் இல்லை. இப்படி அந்தந்த சாஸ்திரக்காரால் அவாவாளுக்கு பதார்த்த நிரூபணம் பண்றதுக்கு எப்படி சௌகரியமா இருக்கோ அதை மனசுல வச்சு பண்ணிட்டு இருக்கா. நம்ம இந்த இடத்த மட்டும் பார்த்தா வேறன்ட்டே வம்புக்குனே வீம்புக்குனே பண்றா போல இருக்கே அப்படின்னு தோணும். இல்ல, இந்த பாருங்க, மீமாம்ச காலையில சொல்றேன் பாருங்க, இவா ஏன் கிருத்தியை தான் ஆக்கியாத பிரத்யார்த்தத்துடைய அர்த்தமா எடுத்துக்கணும், கர்த்தாவை எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்டா, கிருத்தியை தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டாதான் இவாளுக்கு பல இடங்கள்ல சமன்வயம் படுத்த முடியும். அதனால இந்த ஒரு இடத்த மனசுல வச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லல. நமக்கு அந்த ஒரு புத்தி வந்துடக்கூடாது. என்னவோ இது வித்தண்டமா பண்றாலோ வேண்டே பண்றாலோ அப்படில இல்லை. இதுக்கு காரணம் இருக்கு. சரியா? இருக்கட்டும். இப்போ நம்ம பாருங்க, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தாவானவன் ஆக்ஷேபிக்கிறான். ஆக்கியாத பிரத்யத்தினால சொன்னா ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவினால ஆக்ஷேபிக்கிறான். இப்போ இந்த ஆக்ஷேபத்தினாலே கிடைக்கிறானா இல்லையா? அப்போ அந்த கர்த்தாவை சொல்றதுக்குன்னு தனியா பதம் தேவையில்லை. ஏன்? சப்தஹா எப்பேற்பட்ட அர்த்தத்தை சொல்லும்? அனன்ய லப்யமான அர்த்தத்தை தான் சொல்லும். மற்ற பிரமாணத்தினால கிடைக்க பெறாத பொருளைத்தான் சப்தம் குறிப்பிடும் இல்லையா? சரிதானே? இப்போ இந்த கர்த்தாவானவன் அனன்ய லப்யஹாவா அந்நிய லப்யஹாவா? அந்நிய லப்யஹா. அந்நிய லப்யஹா அதாவது ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறானே. ஒருவேளை ஆக்ஷேபத்தினால கிடைக்கலேன்னு வச்சுப்போம், அர்த்தாபத்தி பிரமாணத்தினால கிடைக்கலேன்னு சொன்னா அனன்ய லப்யா. அப்போ அதுக்கு சப்தா தேவை சொல்றதுக்கு. நல்லா புரியுறதா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்நிய லப்யா அனன்ய லப்யா, இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இது அபியாசம் பண்ண பண்ண பண்ணதான் மனசுல ஆகும். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருந்தால் இப்போதைக்கு போதுமானது. நான் அது அப்படியே அபியாசம் பண்ணேன்னா சப்தங்கள் வந்துடும். சரி, இப்போ எதுக்காக இந்த விசாரம் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமா இருக்கக்கூடிய சங்கியா இருக்கே, இந்த சங்கியாவானது நீங்க கிருதியில போய் கொண்டு சேர்க்கிறேன், ஆனா கர்த்தாவின் இடத்துல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதற்குதான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா, அப்படி இல்லப்பா, இந்த கிருதியில போய் சங்கியா சேரும்னு சொன்னா நேரடியாக சேராது, கர்த்திரு துவாரா போய் சேரும். எப்படி ஆருண்யம் அப்படிங்கிற ஒரு குணகா கிரயணத்துக்கு நேரடியாக சாதனம் ஆகாது, அதற்காக என்ன ஒரு வழி காமிச்சு கொடுத்தா, கௌஹு என்கின்றதான திரவியம் இருக்கே, அங்கேயே படிக்கப்பட்ட திரவியம், தத்வாரா கிரயணாங்கம் பவதி அப்படின்னு சொன்னோமா இல்லையா? ஆருண்யம் கோ பரிச்சேதத்வாரா கிரயணாங்கம் பவதின்னு சொன்னோமா இல்லையா? அத போல சங்கியாவானது ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவல போய் சேரும்னு சொன்னா நேரடியா சேராது. ஏன்னா அது அமூர்த்தமா இருக்கு. அப்போ எதன் வாயிலாக போய் சேர்றது அப்படின்னு கேட்டால், அதே ஆக்கியாத பிரத்யார்த்தத்தினால ஆக்ஷேபிச்சு கிடைக்கக்கூடியதான கர்த்தாவின் வாயிலாக. என்ன வித்தியாசம் தெரியுமோ?
இந்த ஆருண்யத்துக்கும் இதுக்கும் ஆருண்யம் அந்த அருணையா பிங்காட்சா கவா சோமம் கிரீணாதிங்கிற இடத்துல கௌ திரவியம் அப்படிங்கிறது அந்த பிரகரணத்தால கிடைக்கிறது. துவாரமாக இருக்கு. ஆருண்யம் கரயணத்துக்கு அங்கமாக சேர்றதுக்கு எது துவாரமா இருக்கோ அந்த துவாரம் பிரகரணத்தினால கிடைக்கிறது. இந்த இடத்துல சங்கியாவானது ஆர்த்தி பாவனாவில போய் சேர்றதுக்கு துவாரமாக இருக்கக்கூடிய கர்த்தாவானவன் ஆக்ஷேபிச்சு கிடைக்கிறான். அர்த்தாபத்தி பிரமாணத்தினால கிடைக்கிறான். நல்லா புரிஞ்சுதா? ரெண்டையும் நம்ம துலனம் பண்ணி பார்த்தால் இப்படி வரும். நல்லா புரிஞ்சிருக்கா இந்த அம்சம்? இப்ப நான் பங்கியை வாசிக்கிறேன் பாருங்க. முதல்ல கேள்வி என்னது? நச்ச அமூர்த்தாயாக தஸ்யாக அமூர்த்தாயாக சங்கியாயாக. அமூர்த்தத்துவம்னா என்ன அர்த்தம்? மூர்த்தத்துவம்னா கிரியாவத்துவம். மூர்த்தத்துவம்னா என்னது? எழுதி வச்சுக்கணும். மூர்த்தத்துவம் நாம கிரியாவத்துவம், அமூர்த்தத்துவம் நாம தத் பின்னத்துவம், கிரியாரஹிதத்துவம். சரியா? நச்ச அமூர்த்தாயாக தஸ்யாக இत्युक्ते संख्यायाः कथं भावनांगत्वम् इति वाच्यम् इति न च वाच्यम् एवं न प्रष्टव्यम्. कुतः? कर्तृपरिच्छेदद्वारा तदुपपत्तेः. कर्तृविशेषणद्वारा, परिच्छेदद्वारा इत्युक्ते कर्तृविशेषणद्वारा तदुपपत्तेः. तदुपपत्तेः इत्युक्ते आर्थी भावनान्वय उपपत्तेः. अर्थः अवगतः वा? அப்போ அடுத்த கேள்வி வரும், கர்த்தா எப்படி கிடைச்சான்? கர்த்தா ச ஆக்ஷேபலப்யः நது சப்தஸ்ய அர்த்தः ஆக்ஷேபலப்யः. அப்படி ஆக்ஷேபலப்யன்னா என்ன அர்த்தம்? அத சொல்ற பாருங்க. ஆக்யாத்தேனஹி பாவனா உச்சதே. ஆக்யாத்தேன கிம் உச்சதே? எதுக்காக மெனக்கட்டு சொல்றான்? வையாக்கரணாளுடைய மதத்தை போல இங்க ஆக்யாத பிரத்யத்தினால கர்த்தா சொல்லப்படல. இந்த சாஸ்திரத்துல ஆக்யாத பிரத்யத்தினால கிருதிதான் சொல்லப்படுகிறது, ஆர்த்தி பாவனா தான் சொல்லப்படுகிறது. அதுக்காக மெனக்கட்டு இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறா. ஆக்யாத்தேனஹி பாவனா உச்சதே. சாச்ச சாச்ச இत्युक्ते भावना च इत्युक्ते आर्थी भावना कृतिः च कर्तारं विना अनुपपन्ना. कर्तारं विना न तिष्ठति. कुतः? गुणत्वात् अमूर्तत्वात्. कर्ता कश्चन अपेक्षितः. द्रव्यं किञ्चित् अपेक्षितं. यत्किञ्चित् द्रव्यम् इति न, विशिष्य कर्ता. இல்லையா? कर्तारं विना सा अनुपपन्ना न तिष्ठति. अतः अवश्यं किं करोति? கர்த்தாரம் ஆக்ஷிபதி. புரிஞ்சுதா இப்போ? அப்போ இந்த கர்த்தாவானவன் எப்படி கிடைக்கிறான்? சப்தத்தினுடைய அர்த்தமாக கிடைக்கல. அவனை சொல்றதுக்கு இங்க சப்தா இல்லை. ஆக்ஷேபலப்யா கர்த்தா அஸ்மின் சாஸ்திரே. இப்போ இதுவரையில் நமக்கு 3 விதமான ஸ்ருதியும் சொல்லிட்டார். என்னென்ன ஸ்ருதி? முதல்ல விதாத்ரி, அபிதாத்ரி, விநியோக்திரி. அந்த விநியோக்திரியும் 3 வகையா இருந்தது. விபக்தி ஸ்ருதி, சமான அபிதான ஸ்ருதி, சமான பதஸ்ருதி. 3த்தையும் சொல்லிட்டார். சரியா? இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் பூர்த்தி பண்ணிப்போம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினிநயே பிரவேசாயார்த்த சங்கிரஹம்.